வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் பாதகிகளுடன் எம்பிக்கள் போராட்டம், தர்ணா நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. ரயில் டிக்கெட் முன்பதிவை மக்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் IRCTC இணையதளத்தில் புதிய பதிப்பை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. 1,90,000 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் செல்போன் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வெகுவாக சரிந்தது. இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 19 கன அடியாக உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,05,200 ரூபாயாகவும் 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை மாதாந்திர பூஜைக்காக இன்று மாலை 5 மணி அளவில் நடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வேலைவாய்ப்பு மையத்தின் சார்பில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரில் தொடங்கி வைக்க உள்ளார். ஆனி மாதத்தின் கடைசி நாளான இன்று பத்திரப்பதிவிற்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முகம் பொறிக்கப்பட்ட புதிய டாலர் தங்க நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை வரை வெப்ப அலை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விராலிமலை தொகுதி வாக்காளர்களுக்கு பரிசு கூப்பன் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த IAS அதிகாரிகள் சிலரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கட்சியின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளுடன் 6 நாட்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றிற்காக புதிதாக கட்டப்பட்ட மாணவியர் விடுதி கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது 90 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பான பயணத்திற்காக 28 வழித்தடங்களில் 56 பிரத்யோக மின்சார பேருந்துகளை இயக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தின் பத்திரப்பதிவு ரத்து செய்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் M. சாய்குமார் அவர்களின் பணிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மேலும் 150 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆதீன மடம் சார்பில் 50 மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. சுதந்திர தின விழாவிற்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டு பணிக்காக டெல்லி செங்கோட்டைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீதான 500% வரியை 100% அமெரிக்கா குறைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிஷா மேற்கு வங்கம் இடையே வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை வாபஸ் பெற்றுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் தற்போது நடைமுறையில் இருக்கும் விரல் ரேகை பதிவிற்கு பதிலாக முக அங்கீகாரம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் புதிய தொழில்நுட்ப முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.
தமிழகத்தில் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கப்படும் என்ற அரசாணையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 24ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு முடிவுகள் இந்த வாரம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி கல்வி இணை இயக்கங்களில் பணிபுரியும் ஆசிரியரல்லா பணியாளர்களுக்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் இடைத்தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் ஜனசுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனது 198 கோடி ரூபாய்க்கான சொத்து விவரத்தை வெளியிட்டுள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் 30 நிமிடங்களில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க இலவச திருப்பதி பாலாஜி தரிசன திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.75 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் 1068 ஹெக்டேர் நிலம் ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் கால்நடை பராமரிப்பு துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 12 மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணல் தட்டுப்பாடு மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து சுகாதார சேவைகளும் ஒரே இடத்தில் பெற உதவும் வகையில் நலம் TN என்ற புதிய இணையதளம் மற்றும் நலம் AI வாட்ஸ்அப் செயலியை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் MRP மூலம் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கும் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் நடைபாதை வசதி கொண்ட நகரங்களில் சென்னைக்கு 4ஆம் இடம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான டால்பின் நோஸ் பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.